சாப்ஸ் பண்ண போகிறேன். தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி வந்து அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் பூண்டு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் கடுகு போட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொரியட்டும். ஒரு சின்ன பட்டை போடுறேன், 3 கிராம்பு, ஒரு தக்காளி அரைச்சி, 3 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தோல் வச்சு வச்சுருக்கேன். போட்டுறேன். ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது காஷ்மீர் மிளகாத்தூள், காரம் அதிகமாக இருக்காது. ஒரு 2 கொத்தமல்லி தூள் போடுறேன். கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். போட்டு இனி அரைச்சதை ஊற்றிடலாம். தேங்காயை மட்டன் மசாலா போடுறேன். அரைச்சதை வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். வறுக்காத மசாலா நல்லா கொதிக்கட்டும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழம்பு ஆயிடுச்சு. சாப்ஸ் குழம்பு இருக்கும். சுட சுட சாதத்துக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாம். சர்வ் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி டேஸ்ட்டில் இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டில். கொத்தமல்லி போட்டுடலாம். இது பாருங்கள்.